ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சத்தாம் ஹுசேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோவும் கூட. இதுக்கு முன்னாடி எந்த சோஷியல் மீடியாலேயோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதில்லை, யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணதில்லை. நான் இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது, கண்டென்ட் க்ரியேட்டரும் கிடையாது. ஸோ இதை ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் மைண்ட் செட்டோடு நான் பேசிகிட்ருக்கேன். வீடியோ பேசும்போது கொஞ்சம் நர்வஸு பயம்லாம் இருக்க தான் செய்யுது. பட் தமிழ்நாட்டோட ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் அதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது பயம்லாம் பெருசாக இல்லைன்னு தோணுது. ஸோ நமக்கு சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் லைக் 80s 90s பிறந்த எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸை நாம் கேட்க தயங்கின சில விஷயங்கள், நம்ம பேச தயங்கின சில விஷயங்களை இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் லைக் ஜென்சின்னு கூட வச்சுக்கலாம், அவங்களும் நேரடியாகவே கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 10, 20, 30 வருஷமாக லைக் ஏடிஎம்கே டிஎம்கே லைக் போத் பார்ட்டிஸ் ஆர் ரூல்ட் தமிழ்நாடு. எல்லாருமே இதை ரூல் அவுட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே பெரிய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அக்செப்டபிள். இதை மறுக்கிறதுக்கு எந்த வகையிலும் யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்கட் அபவுட் தட். இப்போது நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களோட கட்சி தனி பெரும்பான்மையோட இவ்வளோ பெரிய சீட்டை பிடிப்பாங்களான்னு பல பேர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் விஜய் அண்ணா இவ்வளோ இந்த சீட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ விச் இஸ் அவங்க மெஜாரிட்டி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புங்கிற இந்த இந்த அந்த ஸ்லோகனுக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை நிரூபிச்சிட்டார். ஆனால் இந்த பார்ட்டியை அசம்பிள் பண்ணி தமிழ்நாட்டோட ஆட்சியை அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஏன் இருக்குதுங்கிற ஒரு கொஷின் ஒரு சாமானிய இந்திய தமிழ் குடிமகனாக எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை நல்லா யோசிச்சிருக்கேன். ஏன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், ஈவன் டிஎம்கே ஏடிஎம்காவே இருக்கட்டும், ஏன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இருந்தவங்களே இருந்துகிட்ருக்காங்க, ஒய் நாட் அவங்க பிள்ளைங்களே ஏன் வர்றாங்க? ஓகே, அவங்க பிள்ளைங்க வர்றாங்க. ஸோ ஃபெமிலியர் ஃபேஸஸ் ஷுட் பி ஃபெமிலியர் ஃபேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் படித்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாமே. ஸோ இந்த தடவை கிட்டத்தட்ட மோர் தென் 40 பீப்புள்ஸ், அதாவது 40 வயசுக்கு மேலே இது 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 43, 44 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் படித்தவங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸு, இன்ஜினியர்ஸு எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க. மினிமம் 1 டிகிரி எந்தெങ്കിലും முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய விஷன் ஆஃப் திங்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம யாருக்கும் ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ண முடியாது. இந்த பையன் இவ்வளோ தூரம் வளருவானா அப்படின்னு நீங்கள் யாருமே எதிர்பார்க்காது. நம்மளே நம்ம பையனை வேணாம் எங்கேயா உருப்பட போகிறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் அந்த பையன் ஒரு வயசுக்கு அப்புறம் 25, 30 வயசு வரைக்கும் ஒரு மாதிரியா இருப்பான், 30 வயசுக்கு மேலே ஒரு மாதிரியா இருப்பான். ஸோ இந்த ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வரும்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படியா பிடிச்சிட்டு முன்னேறணுங்கிற இந்த கான்செப்ட் யார்ட்ட இருக்குன்னா, இந்த 2K கிட்ஸு, இந்த 90s கிட்ஸ்லாம் எல்லாத்துட்டுமே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியாது, சாரி ஃபார் தட். பட் இந்த விசனோட இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாற்றத்தை ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அவர் ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு ஏன் மிஸ்டர் நம்ம சார் திருமாவளவன் சார், சிஐபிஎம், காதர்மதியின் சார் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கொஷின் என்கிட்ட பெருசாக இருக்குது. அதை மீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதிகப்படியான நேரங்களில் திருமாவளவன் சார் நீங்கள் அதிகமான இடங்களில் பொதுவான லைக் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய இந்த சமூக மக்களுக்காக, மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக நீங்கள் அதிகமான நேரங்களில் குரல் கொடுத்துருக்கீங்க, வச்சுருக்கீங்க. இப்போது இந்த டிவிகேல மோர் தென் 20 பேர்த்துக்கு மேலே மைனாரிட்டி கமிட்டியில், அதுவும் ஜென்ரல் சீட்டில் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கிற ஒரு சின்ன கொஷின் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. சின்ன கொஷனில் பெரிய கொஷின்னே வச்சுக்கோங்க, இருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்தியன் காங்கிரஸ் அவங்க சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. உடனே டிஎம்கே நண்பர்கள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க புறமுதுகில் குத்திட்டாங்க, வச்சுட்டாங்க. அரே பாஸ், மக்களே இவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஏன் நீங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடாது? லைக் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் நீங்களுமே சப்போர்ட் பண்ணலாமே. நேற்று ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் எந்த வகையில் இடையூறு திமுக செய்யாதுன்னு சொல்லி. என்னோட அபிப்பிராயம் பர்சனல் இன்டென்ஷனாக கூட இருக்கலாம். லைக் இங்கே இருக்கக்கூடிய நான் என்னோட கொலீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் மல்லு கம்யூனிட்டிஸ், மலையாளி பீப்புள்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். அவங்களாம் என்ன சொன்னாங்க, அமைச்சிட்டாங்கல்ல, சாய்ஸை கொடுங்க, சேஞ்சஸை பாருங்கள். இஃப் தே டிடன்ட் டூ தட், அவங்க இது ஒரு வேளை வித்தின் 1 or
2-3 மந்த்ஸில் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பேசலாமே. சாய்ஸே கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்படி என்ன அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் நிறைய வருது. எனக்குமே என்ன இருக்குன்னா, ஓகே ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஏன் அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கோ, ஒரு விஷயத்த ஒரு புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்துட்டாங்களே அப்படிங்கிற புதுசாக ஒரு டீம் வருதே, மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு பயம் எதிர்ப்பு கட்சிகளுக்கு இருக்குதா என்ன? எனக்கு தெரியல. அவங்க கொடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்கள ஆட்சி அமைக்க வச்சு அவங்களோட எஃபிஷியன்ஸை பாருங்கள். நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் எதுவுமே மறக்க முடியாது. நான்லாம் இன்றைக்கி வந்திருக்கேன்னா அம்மா கொடுத்த லேப்டாப்பு எனக்கு பெரிய வகையில் எனக்கு லைக் இந்த டெக்னாலஜினா என்னங்கிறது தெரிய உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா பீரியடில் கிடச்ச சில உதவித்தொகைகள் எனக்கு பெரிய வகையில் உதவியாக இருந்துச்சு. ஸோ நிறைய மக்களுக்கு நிறைய உதவி, ஈவன் இப்போ கூட நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் இருக்க தான் செய்யணும், இல்லை எதையுமே மறுப்பு சொல்லலை. பட் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் வந்திருக்கு. அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு தொல் திருமாவளவன் ஐயா நீங்கள் ஏன் இப்போ முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு, ஐ மீன் நீங்கள் ஏன் உங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்கள் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கிற ஒரு கொஷின் என்கிட்ட பெரிய அளவில் காயமாகவே இருக்குது. ஏன்னா 20 பேர் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் நின்று, அதுவும் ஜென்ரல் சீட்டில் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க, ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ஒன் மேன் ஃபேஸ் விஜய். அதையே நீங்கள் செய்யக்கூடாது, ஓப்பன் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஈவன் தோ ஐஏஎம்எல்க்கு நான் சொல்லக்கூடிய ஐயா காதர் மொய்தீன் ஐயா அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நேரடியாக காங்கிரஸ் இதெல்லாம் ஒரே கூட்டத்தில் இருந்தது தான். இப்போ அவங்க நேரடியாக இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தா நீங்களே எல்லாருமே சப்போர்ட்டை சேர்ந்து பண்ணலாம். ஈவன் டிஎம்கே கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி, ஓகே நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டீங்க, தேர்தலில் போட்டி இருக்க வேண்டியது தான். தேர்தல் முடிஞ்சு அவங்க நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு காமிச்சும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போட்டிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அழகான முறையில் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள நல்ல முறையில் ஆட்சியை கண்டினியூ பண்ண தான் செய்யணும். ஈவன் லைக் ஹவ் அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் எப்படி அந்த ஆட்சியை கவிழ்க்காமல் கண்டினியூட்டி பண்ண வச்சாங்களோ டிஎம்கே, அதே மாதிரி இந்த தடவையும் டிவிகேவுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஈவன் விஜய் சார் முதலமைச்சர் ஆக்கி அவங்க சினிமாவில் பண்ண விஷயங்கள்லாம் நிஜத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் எல்லாருமே நான் அடக்கம் இதெல்லாம் ரியாலிட்டியில் ஒத்து வராது, ஓகே. பட் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குது சார். அந்த ட்ரீம் ரியாலிட்டி ஆகணும்னா தே ஷுட் நீட் அ சான்ஸ். அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சான்ஸை அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸ் கொடுங்க. அது ஒன்று பண்ணால் போதும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, யங்கர் ஜென்ரேஷன் அவங்களுடைய வீரியம், அவங்களுடைய ஃபோர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எங்கேயாவது தப்பு பண்ணுறாங்களா, மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின்லேருந்து ஐயா எடப்பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யுங்க, சஜஷன் கொடுங்க. நாம் தமிழர் அண்ணன் சீமான் எவ்வளவோ விஷயங்களை எத்தனையோ இடத்துல தம்பி அண்ணன் எல்லாத்தையுமே வந்து பேராசோசியேட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க சஜஷன் பண்ணலாம். மக்கள் மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டது டிவிகே என்டிகேலேருந்து எல்லாருமே மாற்றம் கேட்டிருந்தாங்க. அந்த மாற்றம் இன்றைக்கி நடந்திருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு அஸ் அ காமன் மேன் ஒரு இந்திய தமிழ் குடிமகனாக நான் அதை கேட்குறது என்ன அப்படின்னா, அவங்கள ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள், சிஐபிஎம், சிபிஎம், ஈவன் டிஎம்கேலேருந்து கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை அவங்கள ஃபார்மேஷன் பண்ணலாம். அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அழைக்கும் போது, அசம்பிளியில் ஓட் சஜஷன் அவங்க காமிக்கும்போது தயவு செஞ்சு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் அந்த ஓட் சஜஷனை கொடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அதிகப்படியான மக்கள், அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் பிலோ 40 ஏஜ், 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எஜுகேட்டட். ஒரு இளைய சமுதாயம் எஜுகேட்டடாக வந்து இருந்த சரி சார், நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு, எம்என்சி கம்பெனிக்கு நாங்கள் வந்து உழைச்சி கூட்டிகிட்டு இருக்கோம் சார். இதே விஷயத்தை ஏன் என் சொந்த நாட்டுக்கு, என் சொந்த ஊருக்கு என்னால் செய்ய முடியலன்னு வார்த்தை இருக்குது சார். சொந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில், நம்ம சொந்த குடும்பங்களுக்கு மத்தியில், சொந்த ஊருக்கு மத்தியில் நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறது இருந்தால் கூட இங்கே நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. இந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நம்மக்கிட்ட பவரோ இல்லை பணமோ ஏதோ ஒன்று தேவைப்படுது. அது இருந்தால் தான் நம்மளால் நல்லதை செய்ய முடியும். ஸோ சம்ஹவ் இங்கே டிவிகே மூலியமாக, தலைவர் விஜய் அண்ணா மூலியமாக என்ன செஞ்சுருக்காங்க, சம்ஹவ் ஒரு பவர் கிடச்சிருச்சு. அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணுறது கூட இவ்வளோ வன்மத்தை ஏன் ஒவ்வொருத்தரும் கக்கிக்கிட்டே இருக்கோங்கிறது எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக புரியல. இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐ எம் ஆஸ்கிங் தட். எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு, இவங்க வந்தாங்கன்னா என்னென்ன நடக்குங்கள், பேக் ஃபயர் என்னென்ன நடக்கும்லாம் யோசனை இருந்துச்சு. பட் வந்துட்டாங்க. ஒய் ஸ்டில் நம்ம வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒய், எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ எனிஹவ் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சப்போர்ட் தமிழ்நாடு யூத் பீப்புள்ஸ், அந்த யூத் கம்யூனிட்டியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்,
அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய வேகமும் எப்படி சேர்ந்து தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு மாற்ற போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். இவங்க இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்ய போகிறாங்க, அந்த வாக்குறுதிக்கெல்லாம் பேசாதீங்க. அதை பற்றியே நான் கன்க்ளூஷன் பண்ண வரல. விஜய் சாரை ஆட்சி அமைக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாகவோ இல்லை வெளிப்படையாகவோ என்ன செய்யணும், சார் திருமாவளவன் சார், சிபிஎம், ஈவன் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள், ஈவன் டிஎம்கே நம்ம உதயநிதி அண்ணன்ட்ட கூட நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக அந்த சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஆட்சி அமைங்க, நான் கூடவே இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஈவன் தோ யாரெல்லாம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்களோ அவங்க முதற்கொண்டு ஓகே தேர், அந்த கிட்ஸ் முதற்கொண்டு ஈவன் அந்த கம்ப்ளீட் ஜென்ரேஷனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் என்னோடய பாயிண்ட்ஸில். இதில் எந்த இதையும் பார்ஷியாலிட்டி பார்க்குறக்கோ இதுக்காகலாம் இல்லை. எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கங்கிற கேட்கக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பார்த்தோம். அதை அசம்பிளி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அதனால தான் இந்த வீடியோ போட்டது. எனிஹோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதை போடுறேன். பட் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போடுங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.